இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்ற முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கட்சியின் இளைஞரணி செயலரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் திமுக பொதுச் செயலர் துரைமுருகன், அமைச்சர்கள் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, திமுக எம்பிக்கள் கனிமொழி, ஆர். ராசா, திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வீரவாள் மற்றும் கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் மாநாட்டு திடலுக்கு வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்தவெளி வாகனத்தில் தொண்டர்களை பார்த்து கை அசைத்தபடி மாநாட்டு மேடைக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றார். பின்னர் முதல்வர் ஸ்டாலினுக்கு சிம்மாசனம் பரிசளிக்கப்பட்டது. நாட்டிலேயே பாஜகவுக்கு எதிராக கொள்கை ரீதியாக மோதும் ஒரே மாநில கட்சியாக திமுக உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றியத்துல பாஜக அரசு மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்துல வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முன்னே போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள் கிட்ட பொய்களை, அவதூறுகளை, பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்ல இருப்பீங்க. அதுல சொந்தங்கள் தங்களோட அன்பை, உணர்வை பரிமாறிப்பீங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம விஷம் தேய்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பலரும் ஏதோ படிக்காம அனுப்பியிருக்காருன்னு கடந்து போயிடுவோம். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார். அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமா பரவும். அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்பணும். பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல். பேசினாங்கல்ல, அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன்,
அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். மக்கள் கிட்ட போங்க, அவங்க கூடவே வாழுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அந்த இடம் கட்சி பொறுப்புல மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயும் நிரந்தரமாக இருக்கும். உலகில் யாரும் செய்யாத சாதனைகளை திமுக ஆட்சி செய்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரின் மாநாட்டில் பேசிய அவர், அரசியலில் கடுமையாக உழைப்பவர்களுக்கு நிரந்தர இடம் கிடைக்கும் என்று கூறினார். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அந்த இடம் கட்சி பொறுப்புல மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயும் நிரந்தரமாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார். தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் சொல்வார். இப்ப நானும் தம்பி உதயநிதி அவருடைய உழைப்பை பார்க்கிறேன். அதே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதைத்தான் உங்க கிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா? கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை, குற்றங்களை, துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க. அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கும்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க. வரும் சட்டமன்ற தேர்தல் முக்கிய கேள்வியை கொண்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரின் மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாடு 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபோட உள்ளதா அல்லது பின்னோக்கி இழுக்க முயற்சி செய்வோருக்கு அடிபணிய உள்ளதா என்ற கேள்வியை முன்வைத்துள்ளார். 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்திலே தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. இவங்க கிட்ட கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0. அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையாக உழைக்கணும். பாஜகவிடமிருந்து அதிமுகவை எடப்பாடி கே. பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரின் மாநாட்டில் பேசிய அவர் அதிமுக குறித்து விமர்சனங்களை முன்வைத்தார். பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். டெல்லியின் சவால்கள் மிரட்டல்களுக்கு திமுக அஞ்சாது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற இளைஞரின் மாநாட்டில் பேசிய உதயநிதி, பீகாரில் வெற்றி பெற்றுவிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு என கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதில் அளித்துள்ளார். குஜராத்ல உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம்,
மத்திய பிரதேசம்னு வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகள்ல நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சுக்கிட்டு நம்மளோட மோத பாக்குறாங்க. திமுக இன்னும் குறைந்தது 100 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் திருவண்ணாமலை கூட்டத்தில் பேசினார். சண்டமாறுதம் செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சில கட்சிகள் அழிந்து போகும் தோன்றும். தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் காக்கா தேக்கா மாக்கா கொங்கு கட்சி ஆரம்பிச்சாங்க, ஒரு கட்சி கூட இல்லை. ஆனால் திமுக மட்டும் இருக்காது. காரணம், வலுவான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் இவ்வளவு நாள் இந்த கட்சியில் 60 ஆண்டு வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனக்கு இந்த கட்சியில் தேவை இன்னும் 100 ஆண்டு காலத்துக்காவது குறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் தமிழ் முடியும். எனவே தளபதியாருக்கு பின்னாலேயே மறுபடியும் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தடந்தோடு நம்முடைய அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.